அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. இந்த சம்பவம் நடந்து 3 தினங்கள் கடந்துவிட்டன. 4வது நாள் விடியும் சமயம் மஞ்சுளா பதற்றத்துடன் ஓடி வந்து கிரிதரனின் அறையை வேகமாக தட்டினாள். கதவை திறந்து கொண்டு தூக்க கலக்கம் தெளியாது வெளியே வந்தான் அவன். "உங்கள் சகோதரி உங்களை பார்க்க விரும்புகிறார்கள், அவசரம்" என்று கலவரத்துடன் குளறினாள் அவள். ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்ற உள்ளுணர்வினால் ஏற்பட்ட திகிலும் உடல் அயர்வும் சேர்ந்து கொள்ளவே மஞ்சுளாவுக்கு மயக்கம் வந்துவிட்டது. "என்ன?" என்று பதறிக்கொண்டு அவன் கேட்டது அவள் காதுகளில் விழவில்லை. தடால் என்று மரமென கீழே சாய்ந்து விட்டாள். மஞ்சுளா விழித்து கொண்டபொழுது கிரிதரன் தன்னை தூக்கி தோள் மீது சாத்திக்கொண்டு துண்டினால் விசிறி களைப்பை தீர்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். வெட்கத்துடன் எழுந்து அப்பால் நகர்ந்து நின்று கொண்டாள். "எனக்கு கொஞ்சம் களைப்பு, அவ்வளவுதான். சீக்கிரம் போங்கள், தாமதம் செய்து விடாதீர்கள்" என்று அரற்றினாள். மெல்ல சுவரை பிடித்து கொண்டு மாடியில் இருந்த ஸ்நான அறைக்குள் சென்று பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவிக்கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தாள். சேர்ந்தாற்போல் பலர் பேசுகின்ற குரல் கேட்கவே கவலையுற்றவளாக தனது சோர்வை உதறிவிட்டு சிரமப்பட்டு எழுந்து மெல்ல சந்திராவின் அறைக்குள் விரைந்தாள். அவள் எதிர்பார்த்து கலங்கிக் கொண்டிருந்த சம்பவம் அங்கே நடந்துவிட்டிருந்தது. குடும்பத்து ஜனங்கள் அனைவரும் சந்திராவின் படுக்கையை சுற்றி கூடியிருந்தனர். கிட்டா, சித்தி, அம்பிப்பயல், வஜ்ரவேலு முதலியோர் அறையின் வாயிற்படி அருகே சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். வைத்தியர் சுந்தரேசன் தலையை அசைத்துவிட்டு எழுந்து வந்தார். "அம்மா" என்று நாராயணன் அலறியதைக் கேட்டு நடுநடுங்கி போய் மஞ்சுளா தன் சிநேகிதியின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். மரணம் உயிரை பற்றி கொண்டு சென்ற பின் மீண்டும் திருமகளின் கருணை குடிகொண்டு விட்டிருந்தது. கண்ணாடி முன்னின்று தன் திருவுருவத்தை ஏற இறங்க ஒருமுறை பார்த்து கொண்டான் சுவாமிநாதன். கொஞ்ச நாளாக அவனுக்கு ஏற்பட்டிருந்த குருட்டு அதிர்ஷ்டம் அவன் முகத்திலே பணத்தின் கலையை பரவ விட்டிருந்தது. முதல் நாள் தையல் கடையிலிருந்து அவன் எடுத்து வந்து அணிந்து கொண்டிருந்த பட்டு ஜிப்பா கழுத்தை பிடித்தது. வேலை தேட வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்றி உண்டுவிட்டு உல்லாசமாக ஊரை சுற்றி கொண்டிருந்தனால் அவன் உடல் ஒரு சுற்று முன்னை விட பருத்து விட்டிருந்தது. அதை புரிந்து கொள்ளாத தையல்காரன் அவனது பழைய சட்டை அளவிற்கு அதை தைத்து விட்டிருந்தான். எரிச்சலுடன் கழுத்து பொத்தானை அவிழ்த்து விட்டு கொண்டு கண்ணாடி முன் இப்படியும் அப்படியுமாக நின்று அழகு பார்த்து கொண்டான். மாலை பொழுது பையன் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த சூடான மசால் தோசை வீணாக போய்விடுமே என்ற அற்ப ஆசையினால் அதை சாப்பிட்டு விட்டிருந்தான். நெய் என்று சொல்லி ஹோட்டல்காரன் அதன் மீது தாராளமாக வார்த்திருந்த எண்ணெய் அவனது நெஞ்சில் மேலேயே நின்று கொண்டிருந்தது. ஹோட்டல் சாப்பாடுகளுக்கே ஒரு தனி மகிமை உண்டு. ஒரு சில தினங்கள் சென்ற பின் எந்த விதமாக தயாரித்திருந்த போதிலும் உணவிலே ஒரே ருசிதான் காணப்படும். நீடித்து ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ அந்த ஒரே சுவை உணரக்கூடிய அந்த சிறு அற்ப உணர்வையும் நா இழந்து ஒரேடியாக மறுத்து போய்விடும். இந்த நிலைக்கு வந்திருந்தான் சுவாமிநாதன். எத்தனை நாள்தான் ஹோட்டல், ஊரான் வீடு என்று ஏகாங்கியாக இப்படி காலத்தை ஓட்டுவது? நமக்கென்ற ஒரு வீடு, தலையை வலித்து படுத்தால் அன்போடு அருகில் இருந்து கவனிக்க ஒரு பெண் துணை, இவை இல்லாத ஜென்மம் என்ன ஜென்மம் என்றவரை அன்று அவன் சிந்தனை சிறகு விரித்து இங்கும் அங்கும் தாவி பறந்து கொண்டிருந்தது. காதோறும் கிராப்பு செய்கையில் நெளிந்தோடிய இளநரையை உற்று கவனித்துவிட்டு முகத்தை சுளித்து கொண்டான். அப்படி ஒன்றும் அவனுக்கு வயதாகிவிடவில்லை. ஆனால் இன்னமும் தள்ளி கொண்டு போனால் வாழ்க்கையில் சுவை இருக்காது. எனவே அவன் இனியும் வீண் பொழுதை கழிக்காது இல்வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் அஞ்ச மாட்டார்கள் என்பது திண்ணம். பார்ப்பதற்கு கண் கவரும் கட்டழகன், கை நிறைய பணம் வைத்திருக்கிறான். பெண்ணை பெற்ற மகாராஜர்களுக்கு இந்த 2 விஷயங்கள் தானே முக்கியம் என்று அவன் சிந்தனை பலவாறு நெளிந்தது. கடைசி முறையாக சௌமினியை சந்தித்த பின்னர் சில தினங்கள் சென்றன. இதற்கிடையில் ஆனந்த நிலையத்தில் செல்வகுமாரி மரணமடைந்து விட்டாள் என்ற செய்தி காதுகளில் வந்து விழுந்தது. என்ன செய்யலாம் என்று அவன் பலவாறு சிந்தித்து குழம்பிக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் சௌமினி அவனை டெலிஃபோனில் அழைத்து பேசினாள். "துக்க காரியம் எல்லாம் முடியட்டும், 3 வாரங்களுக்கு பிறகு உன்னை பற்றி கவனிக்கிறேன்" என்று கூடகமாகச் சொன்னாள். தன் வரவை ஸ்ரீமான் நாராயணன் விரும்பவில்லை என்று அறிந்ததிலிருந்து சுவாமிநாதன் ஆனந்த நிலையத்தின் திக்கில் கூட திரும்பி பார்க்கவில்லை. அதனால் அவன் துக்கம் விசாரிக்க கூட அங்கு செல்லவில்லை. அதற்கு பதில் சாமான்கள் அனைத்தையும் கட்டி எடுத்துக்கொண்டு கெட்டும் பணம் சேர் என சென்னைக்கு பயணமானான். சௌமினி ஓரளவுக்கு பயந்து விட்டிருந்தாள். என்றாலும் அவளை ஒரேடியாக விரட்டி கொண்டிருந்தால் ஆபத்துதான் ஏற்படும் என்று அவனுக்கு உள்ளூர பயம் ஏற்பட்டிருந்தது. சௌமினியிடம் ஒரு அலாதி குணம் உண்டு. ஓரளவுக்குத்தான் அவள் எதற்கும் அஞ்சுவாள்.
நிலைமையை சமாளிக்க முடியாது போய்விட்டால் பெண் புலியாக மாறி திரும்பி பாய்ந்துவிடும் இயல்பு உடையவள். பழுதை என்று காலடியில் போட்டு யாரும் அவளை துவைத்து கொண்டிருக்க முடியாது. எனவே அவள் சீரும் முன் ஊரை விட்டு கம்பி நீட்ட தீர்மானித்தான். எனினும் கடைசியாக அவனிடம் அவள் வாக்களித்த பணத்தை வாங்கி கொண்டு போகாதிருக்க அவன் மனம் ஒப்பவில்லை. 3 வார காலம் வீணே பொழுதை கழித்து கொண்டு அங்கு தங்கியிருப்பதை விட்டு வருங்காலத்தின் திட்டங்களை வகுக்க வேண்டி அவன் சென்னை நகருக்கு கிளம்பியிருந்தான். நீண்ட காலம் அங்கேயும் தங்கியிருக்க அவனுக்கு உத்தேசமில்லை. பிடித்தமான ஒரு இடத்தில் பெண்ணை பார்த்து விரைவிலேயே விவாகம் செய்து கொண்டு கண்காணாத வட இந்தியாவின் பெருநகரம் ஒன்றுக்கு புறப்பட்டு விட வேண்டும். அங்கேயே கைப்பொருளை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பவை அவனது அடிப்படையான தீர்மானங்கள். நகரத்தின் வெளிப்புறத்திலே புதிதாக உருவாகியிருந்த ஒரு கட்டிடத்தில் இருந்த ஒரு மாடிப்பகுதியை 3 மாத வாடகை பணம் முன்னதாகவே கொடுத்து எடுத்து கொண்டிருந்தான். தனது சாமான்களை வைத்து பத்திரமாக பூட்டிவிட்டு சௌமினியிடம் பறித்து சேமித்திருந்த பெருந்தொகையை 4 பகுதிகளாக பிரித்து நகரத்தின் 4 வேறு பேங்குகளில் வெவ்வேறு பெயர்களில் போட்டான். கடற்கரையிலும் சினிமா கொட்டகையிலும் பஸ்களிலும் மின்சார ரயில் வண்டிகளிலும் கலாசாலை அருகில் தன் கண்களை கவர்ந்து கருத்தை இழுத்து கொள்ளும் காரிகை எவளாவது தென்படுகிறாளா என்று திரு விழித்து கொண்டு 3 வாரங்களையும் விரைவில் கழித்து விட்டிருந்தான். சௌமினி கொடுத்த தவணை நெருங்கியதும் பணத்தின் ஆசை காந்தமாக இழுக்கவே குடியிருந்த மாடியை பூட்டிக்கொண்டு வெளியூரில் வியாபார விஷயமாக செல்ல வேண்டும், வர தாமதமாகும் என்று கூடகமாக கூறிவிட்டு முக்கியமான சில ஆடைகளையும் சௌமினிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரக்கு பேழையையும் ஒரு சிறு பெட்டிக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கிளம்பும் முன் அவன் சிறு காரியம் செய்தான். இரத்தத்திலே ஊறி கிடந்த அவனது வஞ்சக குணம் அவனை விடவில்லை. தற்சமயம் கையில் தாராளமாக பணம் இருந்தபோதிலும் அவன் ஆசை அடங்கவில்லை. ஒரு சமயம் பிற்காலத்தில் கைப்பொருள் செலவழிந்து பல நெருக்கடி ஏற்பட்டால் என்ன செய்வது? அரக்கு பேழையில் இருந்த சில முக்கிய பத்திரிகை துண்டுகளை பொறுக்கி எடுத்து தன் பேங்கு புஸ்தகங்களுடன் அந்த வீட்டிற்கு ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டான். மறுபடி அவன் ஜலங்கண்டானுக்கு வந்து 2 தினங்கள் தான் சென்றிருந்தன. அன்று காலை சௌமினி மீண்டும் அவனுக்கு டெலிஃபோன் செய்தாள். இன்று மாலை ஜெகதீசன் உன்னை காண வருவான். உன்னிடம் சொல்லி 2 விஷயங்கள் அவனிடம் சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சுத்த வெகுளி, மூளை இல்லாத பேதை பையன். ஹோட்டலில் பேச்சுவார்த்தை வேண்டாம், விவகாரத்தை வெளியே வைத்து கொள்ளுங்கள் என்று புதிர் போடுவது போல் பேசினாள். பணத்தை பெற்றதும் சற்றும் தாமதிக்காது நேரே சென்னைக்கு இரவு வண்டிக்கு கிளம்பிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டு ஹோட்டலுக்கு சேர வேண்டிய தொகையை கட்டிவிட்டு தனது சாமான்களை பெட்டியில் எடுத்து சேகரித்து கொண்டு அவன் தயாராக காத்திருந்தான். 5 மணிக்கு ஜெகதீசனை அனுப்புவதாக சௌமினி சொல்லியிருந்தாள். மணி 5:30 ஆகியும் ஆளை காணவில்லை. அவள் செய்திருந்த ஏற்பாடும் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தான் ரகசியம் என்று சொல்ல முடியும். இருவருக்கு தெரிந்த அந்த விஷயம் அவ்வளவு ரகசியமில்லை. 3வது பெயருக்கு தெரியவது என்றால் பிறகு அதை வெட்ட வெளிச்சமாக விஷயம் என்றே சொல்லிவிடலாமே. எவ்வளவு வெகுளி அசடு என்றாலும் ஜெகதீசனை இது விஷயங்களில் நம்புவது சரியா, அல்லது இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியா என்று பல விதமாக எண்ணி கலவரத்துடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் உலாவத் தொடங்கினான். காரணமற்றதொரு பயத்திலே அவன் நெஞ்சு படபடத்தது. யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்கவே மிருச்சியுடன் ஓடிச் சென்று கதவை திறந்தான். சிறு தோல் பையை கையில் சுமந்து கொண்டு உள்ளே வந்த ஜெகதீசன், மன்னிக்க வேண்டும், கார் கொஞ்சம் இடக்கு செய்துவிட்டது, வீணே வழியில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அப்பாடா என்று பெருமூச்சுடன் ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். காரியம் ஆகும் வரை கழுதையின் காலை கூட பிடித்துதானே ஆக வேண்டும் என்று உள்ளூர வெகுண்ட சுவாமிநாதன் தன் கோபத்தை மறைத்து கொண்டு பகட்டாக சிரித்தான். அதனால் என்ன, இப்பொழுது என்ன அவசரம்? ரொம்ப களைப்பாக காணப்படுகிறாய் தம்பி, கொஞ்சம் குளிர்ச்சியாக பாதாம் கீர் வரவழைத்து கொடுக்கவா என்று வினவினான். வந்தனம், அதெல்லாம் தேவையில்லை, நாம் உடனே கிளம்பலாம். வரும்பொழுது தோட்டத்திலே உங்கள் காருக்காக சுற்றுமுற்றும் நின்று பார்த்தேன், காணவில்லை. ஒரு சமயம் நீங்கள் ஊரில் இல்லையோ என்று கூட பயந்து விட்டேன் என்று கூறிவிட்டு ஜெகதீசன் எழுந்திருந்தான். அவன் கண்கள் அறையை துழாவி கவனிப்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட சுவாமிநாதன் அருகே வந்து அவன் முதுகை செல்லமாக தட்டினான். புத்திசாலிதான் தம்பி நீ, என் கார் நம்பரை நினைவு வைத்து கொண்டிருக்கிறாயே. காரை நான் விற்றுவிட்டேன். உண்மையில் நான் இன்று இரவே அவசரமாக ஒரு வியாபார விஷயமாக சென்னைக்கு போக வேண்டும். மற்ற என் சாமான்களை முன்பே ஒரு நண்பரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். இந்த சிறு பெட்டி ஒன்றுதான் மீதி. இதை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டியதுதான் பாக்கி. உன் சிறிய அன்னை சௌமினி அம்மாளின் பதிலுக்காகத்தான் இவ்வளவு நாழி காத்து கொண்டிருந்தேன் என்றான். இந்த பையனுக்கு எவ்வளவு தூரம் விஷயம் தெரியுமோ தெரியாதோ,
எதற்கும் திடமாக பேசுவதே நலம் என்று தனக்குள் எண்ணி எண்ணி எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பொதுவாக பேசினான். சித்தி என்னிடம் எல்லாம் சொன்னார்கள். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் வேறு, என் சித்தி வேறு என்று எண்ணாது தாராளமாக பேசலாம். ஆனால் இங்கே பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு சரசரவென கதவு அருகில் சென்றான். அசட்டு பயல், இவனுக்கும் எனக்கும் என்ன பெரிய பேச்சுவார்த்தை வைத்திருக்கிறது என்று அலட்சியமாக எண்ணிக்கொண்டு எரிச்சலுடன் மேஜை மேலிருந்த மணியை தட்டினான். மணிப்பர்ஸை திறந்து 2 ரூபாய் எடுத்து பணிவுடன் வந்து எதிரே நின்ற ஹோட்டல் பையனிடம் நீட்டினான். பையா, பெட்டியை கீழே எடுத்துக்கொண்டு வா என்று உத்தரவு விட்டுவிட்டு ராஜ நடையில் முன்னால் ஏகினான். உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டுவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு காரின் முன் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். ஜெகதீசன் வண்டியை ஓட்டத் தொடங்கினான். ஜலங்கண்டானை விட்டு வெளியேறிய வண்டி விரைவாக வீர சோழன் பட்டணத்தை அடைந்து அதையும் தாண்டி கொண்டு சென்னை செல்லும் பாதையில் விரைந்தது. சென்னைக்கே நேரே போய்விடுவாய் போலிருக்கிறதே என்று கேலியாக கூறிவிட்டு புகை மண்டலத்தை எழுப்பிய வண்ணம் சிகரெட்டை ஊதிக்கொண்டு உல்லாசமாக காரின் ஆசனத்திலே சாய்ந்து கொண்டான் சுவாமிநாதன். பாதி வழியாவது கொண்டு விட்டால் உங்களுக்கு ரயில் செலவு மீதியாகும் அல்லவா என்று பரிகாசமாக கேட்ட ஜெகதீசன் வண்டியை மிகவும் வேகமாக செலுத்தத் தொடங்கினான். அவன் பேசியதை காதில் வாங்காது மாலை சூரியனின் அழகையும் சுற்றுப்புற இயற்கை காட்சிகளையும் ரசித்த வண்ணம் இன்ப உலகிலே பவனி வந்து கொண்டிருந்தான் சுவாமிநாதன். ஆடாது அசையாது ஓடிக்கொண்டிருந்த வண்டி திடீரென்று குலுங்கிக் கொண்டு ஓடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். வழுவழுப்பாக தார் பூசியிருந்த ராஜபாட்டையை விட்டு குண்டும் குழியுமான மண் பாதையில் வண்டி குறுக்கே புகுந்து செல்வதை கண்ணுற்றான். இப்பொழுது நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஏன் தம்பி என்று சுவாமிநாதன் சற்றென்று சந்தேகத்துடன் வினவினான். அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த குன்றுக்கு போய்விட்டு போகலாம். சூரிய அஸ்தமனத்தை அந்த குன்றின் உச்சியில் இருந்து கவனித்தால் மிகவும் அழகாக இருக்கும். மாலையில் இந்த வழியாக வந்தால் நான் அந்த குன்றுக்கு போவதில்லை என்று கூறிவிட்டு மணற்பாதையை நின்று கொஞ்சம் செப்பனிடப்படாத பொட்டல் நிலம் ஒன்றில் பக்கம் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பித்தான். ஜெகதீசன் பொட்டல் நிலத்தின் பக்கம் காரை ஓட்டவே சுவாமிநாதனுக்கு எரிச்சலும் கோபமும் தாங்க முடியவில்லை. மன்னிக்க வேண்டும் தம்பி, சூரிய உதயத்தையும் அஸ்தமன அழகையும் பார்த்து ரசிக்க எனக்கு பொழுது கிடையாது. வண்டியை திருப்பு, இதென்ன அசட்டு வேலை? எங்கேயோ என்னை காடும் மேடும் கட்டி இழிக்கிறாயே என்று உரத்த குரலில் கூவினார். இரவு வண்டிக்கு தவறாமல் நீங்கள் பட்டணம் போக ஏற்பாடு செய்துவிட்டேன். ரயில் தவறிவிடும் என்று கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு மேலே வண்டியை ஓட்டிச் சென்றான் ஜெகதீசன். சுற்றும் முற்றும் கவனித்த சுவாமிநாதனுக்கு கொலை நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குன்றின் பின்னால் சரிந்து கொண்டிருந்த சூரியனின் செம்மையொளி மங்கி நீல நிறமாக மாறி வருவதை கண்ணுற்றான். பார்வைக்கு எட்டிய வரை ஆள் நடமாட்டமே இல்லை. எங்கு பார்த்தாலும் கள்ளி புதர்களும் வேல மரங்களும் தான் காணப்பட்டன. இடையிடையே புதர்களை தாண்டி நிமிர்ந்து நின்ற கற்பாறைகளைக் கண்டு அவன் உடல் பயத்தில் ஆடியது. தம்பி, போதும், சொன்ன பேச்சை கேள், வண்டியை திருப்பு. யாருமற்ற இந்த பொட்டல் காட்டிலே பெட்டி நிறைய பணத்தை வைத்து கொண்டு இருட்டும் சமயத்தில் சேச்ச, ரொம்ப தப்பு, ஊரை பார்க்க வண்டியை திருப்பு என்று அதட்டினான் மீண்டும். நான் ஒருவன் கூட இருப்பது உங்களுக்கு துணை போல் தென்படவில்லையா? சுத்த பயந்தாங்கொல்லி போல் இருக்கிறது. நீங்கள் பெரும் துணையாக இருப்பீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு வந்தால் என்னையே பெரும் கோழையாக்குகிறீர்களே என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு குன்றின் அடிவாரத்தில் காரை நிறுத்தினான் ஜெகதீசன். என் சிறிய அன்னை முன்கூட்டியே உங்களிடம் செய்த ஏற்பாட்டின்படி இதில் பணம் 10,500 இருக்கிறது. ஆற அமர வெளியே வந்து உட்கார்ந்து எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு பதில் தங்களிடம் இருக்கும் அரக்கு பேழையை என் வசம் ஒப்புவித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வெளியே வந்து கள்ளிப்புதர் அருகே பறந்து கிடந்த ஒரு பெரிய கற்பாறை மேலே உட்கார்ந்து கொண்டான். பணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சுவாமிநாதன் மயங்கிவிட்டான். காரின் பின் ஆசனத்திலே கிடந்த தன் பெட்டியை திறந்து அரக்கு பேழையை கையில் எடுத்து கொண்டு வந்து கற்பாறையின் மீது ஜெகதீசன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பேழையை எடுத்துக்கொண்டு தோல் பெட்டியை அவன் முன் வீசி போட்ட ஜெகதீசன் மெல்ல சிரித்தான். நன்றாக எண்ணி பாருங்கள், என் சித்தி ஒன்றும் மோசம் செய்துவிடவில்லை. அதேபோல் நீங்களும் இதில் எல்லா கடிதங்களையும் வைத்திருக்கிறீர்கள் என நம்புகிறேன். தோல்பையை திருப்பி தர வேண்டாம், பணத்துடன் அதை என் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிகாசமாக கூறிவிட்டு பேழையை திறந்து கூட பார்க்காது காரின் பின்புறத்தில் வைத்து பூட்டினான். சுவாமிநாதன் தோல்பையை திறந்து ஆவலுடன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். தன் எதிரே வந்து நின்ற ஜெகதீசனை கூட அவன் கவனிக்கவில்லை. 2-3 தடவைகளுக்கு மேல் எண்ணி கணக்கு சரியாக இருப்பதை உணர்ந்து திருப்தியுடன் தோல்பையை மூடிவிட்டு நிமிர்ந்தான்.
அப்படியே திடுக்கிட்டு அரண்டு போய்விட்டான். புன்னகை தவழ வெகுளித்தனமாக பேசிக்கொண்டு நின்ற ஜெகதீசனா இவன் என ஆச்சரியப்படும் அளவு அந்த வாலிபனின் முகம் பயங்கரமாக மாறியிருந்தது. கையில் கூர்மையான ஒரு கத்தியை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தான் அவன். மனப்பிரமை போலிருக்கிறது என தன்னை தானே சமாதானம் செய்து கொண்ட சுவாமிநாதன் மெல்லிய குரலில், நேரமாயிற்று, போகலாமல்லவா என்று கேட்டுவிட்டு எழுந்திருக்க முயன்றான். பயத்திலே அவன் கால்கள் எழும்ப மறுத்தன. எங்கே போக, அப்படியே உட்கார், அசைந்தால் செத்தாய், தெரிந்து கொள் என்று அதட்டிய ஜெகதீசன் இரும்பை நிகர்த்து தனது இடது கரத்தால் அவன் தோள்களை பிடித்து கீழே அமுத்தினான். உட்கார்ந்த வேகத்திலே அவன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிட்டன போல் வேதனை ஏற்படவே முகத்தை சுளுக்கி கொண்ட சுவாமிநாதன் மிகவும் கலவரமடைந்து விட்டான். ஏதோ ஆபத்தில் வந்து சிக்கிவிட்டோம் என்ற அச்சம் ஏற்பட்டு விடவே அவனிடமிருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியமும் பயந்து ஓடி மறைந்து விட்டது. தோல்பையை இப்படி கொடு, அந்த பணம் உன்னை சேர்ந்ததல்ல, என்னை சேர்ந்தது என்று அதட்டிய ஜெகதீசன் அவன் கரத்தில் இருந்த பையை பலவந்தமாக பிடுங்கி குறி தவறாது ஜன்னல் வழியே காரின் முன் ஆசனத்தில் வீசி போட்டான். ஏமாற்றி பேழையை தட்டி கொண்டு போகவா இங்கே அழைத்து வந்தாய்? என்னிடம் விளையாடாதே, ஆபத்து ஏற்படும், ஜாக்கிரதை என்று குடறிய சுவாமிநாதனுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. அழுகை தொண்டையை அடைத்து கொண்டது. சிரமப்பட்டு மெல்ல எழுந்திருக்க மீண்டும் முயன்ற பொழுது மறுபடியும் ஜெகதீசன் முரட்டுத்தனமாக அவனை பாறை மீது தள்ளி பலவந்தமாக உட்காரச் செய்தான். வாட்டசாட்டமான தோற்றமுடையவனாக இருந்தபோதிலும் கோழைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்க தகுதியான பஞ்சை உள்ளம் கொண்டு இருந்ததன் பயனாக சுவாமிநாதன் வயதிலும் தோற்றத்திலும் சிறிய ஜெகதீசன் முன்பு சிம்மத்தைக் கண்டு நடுநடுங்கி நிற்கும் யானை போல் அரண்டு போய் உட்கார்ந்து விட்டான். எனது சிறிய அன்னையை பயமுறுத்தி எத்தனை பணம் பறித்தாய்? அந்த பணம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறாய்? நீ கெட்ட கேட்டிற்கு உனக்கு கல்யாண முறுக்கேடா? உன் விஷக்கண்களால் அந்த பெண்ணை விழுங்கிவிட வேறு பார்த்தாயே, அவள் யாருக்கு சொந்தம் என்பதை அறிவாயா மடையா என்று அதட்டினான் ஜெகதீசன். சப்த நாடியும் பயத்திலே சோர்ந்து விட்டது சுவாமிநாதனுக்கு. தம்பி, உன் காலில் விழுந்து கும்பிடுகிறேன், என்னை ஒன்றும் செய்யாதே, உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதவன், என்னை இப்படியே விட்டுவிடு, ஓடி போய் விடுகிறேன், நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை என்று கூறிவிட்டு கை கூப்பி அழத் தொடங்கினான். பெண்களைக் கண்டால் மிரட்டுவாய், ஆண்களைக் கண்டால் அழுவாய், ஏன் உனக்கு புரியும்? மஞ்சுளாவை நான் மணக்கப் போகிறேன், அவள் என்னுடையவள், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று என் சித்தியை நிர்பந்தித்தாயே, அப்பொழுது அழுதாயா, சிரித்தாயா? என்னுடன் போட்டியிடும் பொழுது உன் முடிவு காலம் வந்துவிட்டதை நீ உணரவில்லை. உன் சித்தி அப்படியெல்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றி என் மேல் ஏவி விட்டிருக்கிறாள். அவள் படுநீலி, கொலைகாரி என்று சுவாமிநாதன் முடிக்க முன் வெகுண்டிருந்த ஜெகதீசன் தன் கரத்தில் பிடித்திருந்த கத்தியை தூர வீசிவிட்டு மிருக பலத்திற்கு ஒப்ப மிகவும் அழுத்தமாக ஓர் அறை விட்டான். சுவாமிநாதனின் கண்கள் சுழன்றன, தலை கிறுகிறுத்தது. ஒரு கணம் நினைவு கூட தப்பிவிட்டது. தம்பி, என்னை விட்டுவிடு, என்னை விடு என்று அலறிக்கொண்டு எழுந்து ஓட எத்தனித்தான். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. புலி போல பாய்ந்த ஜெகதீசன் தன் இரு கரங்களாலும் பலம் கொண்ட மட்டும் அவனது கழுத்தை நெரிக்கத் தொடங்கினான். மூச்சு திணறியது. சுவாமிநாதன் சிறிது நேரம்தான் அவனுடன் போராட முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் அவன் சுவாசம் மெல்லியதாக தேயத் தொடங்கியது. கைகளும் கால்களும் துவளத் தொடங்கின. அடியற்ற மரம் போல பாறை மீது தடால் என்று மோதிக்கொண்டு விழுந்தான். இரவு போஜனத்துக்கு பிறகு வராந்தா மீது உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த சிறிய அன்னை முன்பு கொண்டு வந்து அரக்கு பேழையை வீசிவிட்டு தாங்க முடியாத தலைவலியுடன் அறைக்குள் சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டான் ஜெகதீசன்.